டீசலும் இல்லை, மின்சார கம்பியும் இல்லை. இருந்தும் மணிக்கு 100 கிலோமீட்டருக்கும் மேல் ஓடும் ரயில். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எப்படி வேலை செய்கிறது? இந்த ரயில் ஹரியானா மாநிலத்தில் ஜிண்ட் மற்றும் சோனிபத் இடையே இயக்கப்படுகிறது. இது இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் செல் ரயில். ஹைட்ரஜன் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து மின்சாரம் உருவாக்குகிறது. அந்த மின்சாரமே ரயிலின் மோட்டார்களை இயக்குகிறது. இதனால் புகை வெளியேறாது. இந்த ரயிலில் புகை வெளியேறாது. தண்ணீர், நீராவி மற்றும் வெப்பம் மட்டுமே வெளியேறும். அதனால் இது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பாதுகாப்பான தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது. ஹைட்ரஜன் எளிதில் தீப்பற்றக்கூடியது. அதனால் இந்த ரயிலில் அதிநவீன பாதுகாப்பு சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சிறிய கசிவை கூட உடனடியாக கண்டறியும் அமைப்பு இதில் உள்ளது. இந்த ரயில்கள் டீசலுக்கு ஒரு சிறந்த மாற்றாக உருவாகி வருகின்றன. இவை எந்தவொரு மாசும் இல்லாமல் நீராவியை மட்டுமே வெளியிடுகின்றன. இந்தியாவும் தனது முதல் ஹைட்ரஜன் ரயிலை ஜூலை 2026 அறிமுகப்படுத்தி பசுமை புரட்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. இந்திய ரயில்வே ஹைட்ரஜன் தொழில்நுட்பத்தை மேலும் பல வழித்தடங்களில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக கல்கா, ஷிம்லா பாரம்பரிய மலை ரயில் பாதையிலும் ஹைட்ரஜன் ரயில்களை இயக்கும் திட்டம் ஆய்வில் உள்ளது. இந்த முயற்சி இந்தியாவின் நேஷனல் கிரீன் ஹைட்ரோஜன் மிஷன் மற்றும் 2070 நெட் ஜீரோ கார்பன் எமிஷன்ஸ் இலக்கை அடைய உதவும் முக்கியமான திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஹைட்ரஜன் ரயில்கள் இன்னும் உலகம் முழுவதும் ஆரம்ப கட்ட வளர்ச்சியில்தான் உள்ளன. வணிக ரீதியாக ஹைட்ரஜன் பயணிகள் ரயிலை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு ஜெர்மனி. அதைத் தொடர்ந்து பிரான்ஸ், இத்தாலி, சீனா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளும் ஹைட்ரஜன் ரயில்களை சோதனை அல்லது குறைந்த அளவிலான சேவையாக இயக்கி வருகின்றன. தற்போது இந்த ரயில்கள் பெரும்பாலும் பிராந்திய வழித்தடங்களில் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் எதிர்காலத்தில் இவை உலகளவில் முக்கியமான பசுமை போக்குவரத்து தொழில்நுட்பமாக மாறும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர். மேலும் பல சுவாரஸ்யமான தொழில்நுட்ப தகவல்களுக்கு தமிழ் ஃபேக்ட் ஜோனுடன் இணைந்திருங்கள். நன்றி.